இந்நாள் பிரதமர் பத்தி முன்னாள் பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவோட சாராம்சமே. முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் இது வரைக்கும் பேசுவாரா அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது. இன்னைக்கு அவர் ராஜ்யசபால பேசினதுக்கு அப்புறமா ட்விட்டரே கொந்தளிச்சிருச்சு. என்ன நடந்துச்சோ நடக்கலையோ, நாட்டில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதம மந்திரி பேசியிருக்காருப்பா, அதுவே ஒரு சாதனைப்பா, இதுக்காகவே நம்ம மோடியையும் அருண்ஜேட்லியும் பாராட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு எழுந்துட்டாங்க. இருந்தாலும் மன்மோகன் சிங் சொன்னது என்ன அப்படின்னா, கருப்பு பணத்தை ஒழிக்கணுங்கிறத நாங்கள் வரவேற்கிறோம், அதை நாங்கள் எதிர்க்கவே கிடையாது, நல்லா மைண்டில் வச்சுங்க. ஆனால் அதை செயல்படுத்தின முறை ரொம்ப 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 மோசமான ஒரு முறை. 50 நாட்களுக்குள்ள இருக்கிற பணத்தை மாற்றணுங்கிறது மக்களால் முடியாத ஒரு விஷயம். அது ரொம்ப கம்மியான கால அளவீடு. அது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றதுல ரொம்ப மொக்கையாக இருக்குன்றது ரிசர்வ் பேங்க்கு நேரம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதுவும் இல்லாமல் நாட்டோட ஜிடிபி 2% வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழில்கள் பயங்கரமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் பேசியிருக்காரு. இதுக்கு அருண்ஜேட்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜிடிபி குறையும் அப்படின்றதெல்லாம் சும்மா நீங்கள் கதை கட்டிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு பணம் உருவானதே உங்கள் ஒரு காலத்தில் தான். 10 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ உருவாகாத கருப்பு பணம் தான் இப்போ உருவாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த கருப்பு பணத்தை இப்போ நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு இருக்கோம். அதை விட முக்கியமான விஷயம், உங்கள் ஆட்சியில் நடந்த தவறுகள்னால தான் இன்னைக்கு இந்த ஒரு நிலைமையை நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. ஊசி போடுறவன் கெட்டவன், ஆனால் வியாதியை வாங்கிட்டு வந்தவன் நல்லவனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அருண்ஜேட்லி கேட்டிருக்காரு. இந்த ஒரு நடவடிக்கையினால லாங் டேர்ம்ல கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். அந்த ஷேடோ எக்கானமின்னு சொல்லுவாங்க, மாற்று பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு பொருளாதாரம் ஆல்டர்னேட்டிவா இருக்கிற அந்த கள்ளச்சந்தை ஒளியும். அதை விட முக்கியமான விஷயம், லாங் ரன்ல நாட்டுக்கு நல்லது நிகழும் அப்படின்றது அருண்ஜேட்லி சொன்னதுங்க. இன்னொன்னு சேர்த்து சொன்னாரு, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப மோசமா நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றீங்க, ஆனா இது சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ஏன் பினான்ஸ் மினிஸ்டர் ஆன எனக்கே தெரியல, அப்ப நான் என்ன பிஜேபி இல்ல நினைக்கிறீங்களா? பிஜேபியில இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, அப்ப எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னு கேட்டிருக்காரு. திரு மன்மோகன் சிங் சொன்னதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மத்திய அரசோட இந்த ஒரு நடவடிக்கை திட்டமிட்ட சட்டப்பூர்வமான ஒரு கொள்ளை திருட்டு அப்படின்னு தான் சொன்னோம். ஏழைகளோட துயரத்துக்கு தீர்வு காண்ற மாதிரி இனிய ஒரு முடிவையாச்சும் நம்ம பிரதமர் எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை விட முக்கியம், பேங்க்ல இருக்கிற அவங்க காசை அவங்களாலேயே எடுக்க முடியலன்ற ஒரு நிலைமை தான் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இருக்கு. இதுக்கு மேல ரூபாய் மேலையும் வங்கிகள் மேலையும் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குலையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நரேந்திர மோடி 4000 கோடிக்கு விமானம், தனி விமானம் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு, என்னை கொல்றதுக்கு வேலை நடக்குது, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏய், நாட்டை ஆள்ற பிரதமருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவர் ஆட்சியில வாழ்ற எங்களுக்கு என்னடா பாதுகாப்பு இருக்கணும்?